கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்து கர்த்தருடைய பிதாவாகி தேவனுக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக்கொள்கிறேன். சகோதர அனைவருக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்கிறேன். கிறிஸ்துக்கு அன்பான சகோதர அனைவருக்கும் ஆண்டவராகிய நம்ம கொஞ்சம் நம்ம இருக்கிற நேரத்தை கொஞ்சம் வீண் பண்ணக்கூடாது. நமக்கு முடிஞ்ச அளவு கடவுளுடைய ஊழியத்தில் நம்ம ஒரு ஊழியமை ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம கடவுளுக்கு இவ்வளவும் இந்த சர்வத்தையும் படித்து நம்மளை எல்லா ஜீவராஜிகளோட எல்லா பறவைகள் எல்லா உயிரினங்களை காட்டிலும் மனுஷனோட உயிரினங்களை விசேஷமாக படிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும்? எதுவுமே கொடுக்கணும். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் அவருடையது. அதனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்குறதுக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்ம கொடுத்துக்கிற காலம் ஒரு பாட்டு அவர் பாடி துதிக்கிறதுக்கோ, இல்லை அவர் பைபிள் வசனத்தை வாசித்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கோ, அந்த வசனங்களை கேட்குறதுக்கு அது கேட்டு அதை படித்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு, பிள்ளைகள் தவறான பாதையில் போகாதபடிக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவங்க நல்வழிப்படுத்துறது தான் நல்வழிப்படுத்தணும். நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும். கடவுள் இவ்வளோ நம்மளை பண்ணவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அதனால தான் வேண்டி ஏதோ என்ன இவ்வளோ காலம் கடந்து போச்சு. எனக்கு இவ்வளோ காலம் கடந்து போச்சு. இன்றைக்கி 50 வயசு தாண்டின பிறகு நான் எனக்கு இந்த ஒரு இது தோணும். ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும்போது இன்னும் அதிகமான ஆண்டவருக்கு நான் ஒரு ஊழியக்காரியாக நான் இருந்திருப்பேன். ஆனாலும் என்னை லேட்டாக ஆண்டவர் தொட்டிருக்காரு. லேட்டாக தொட்டதுனால வேண்டி காலம் நிறைய போயிடுச்சு, வீணாக கழிச்சிட்டேன். என் காலங்கள் குடும்பத்துக்காக ஓடினேன், இலக்கிய நோக்கி குடும்பத்துக்காக ஓடினேன். இப்போ கொஞ்சம் இருக்கிற நாளில் கொஞ்சமாவது ஆண்டவருக்காக தேவனுக்காக நம்ம படித்த பிதாவுக்காக சர்வத்தையும் படித்த ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது. அதாவது சில பாடல்கள் ஆண்டவருடைய பாடல்கள் தான், கர்த்தருடைய பாடல். அந்த பாடல் எந்த ஒரு பாடல் கிறிஸ்துவ பாடல் எடுத்துக்கங்க, அதுலேயும் டான்ஸ் போட்டு ஆடுறாங்க பிள்ளைங்க, ஆடுங்க எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வாலி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் அந்த பாட்டுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அது எல்லாம் பாருங்கள், யூடியூப்லாம் பாருங்கள். கிறிஸ்துவ பாடலாம் பாடும்போது டான்ஸோடு பாடும்போது அப்பப்பையும்